கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை அக்னி அபிஷேகம். அக்னி அபிஷேகம், அக்னி ஞானஸ்தானம் அப்படின்னா என்ன? பொதுவாக கிறிஸ்தவத்தில் இதை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய மீட்டிங்கில் சிலர் அக்னி 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 இறங்கட்டும், அக்னி அபிஷேகம் இறங்கட்டும் அப்படிலாம் சொல்கிறது உண்டு. அக்னி அபிஷேக ஆராதனை சொல்லிட்டு வால் போஸ்ட் அடித்து ஓட்டுறதும் உண்டு, பார்த்துருப்பேன்னாரு. ஆனால் உண்மையிலே இந்த அக்னி ஞானஸ்தானம் இல்லை இந்த அபிஷேகம் இதுனா என்ன என்று பார்க்கும் பொழுது, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்குறோம். அது யோவான் சொல்கிறார். எப்படின்னா, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜனத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதுக்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று யோவான் இங்கே கூறுகிறதை பார்க்க முடிகிறது. இங்கே யோவான் யாருக்கு சொல்கிறார் என்றால், அதற்கு முந்தைய வசங்களை பார்க்கும் பொழுது அங்கே மனம் திரும்பின ஜனங்களுக்கும் மனம் திரும்பாத ஜனங்களுக்கும் சேர்த்து தான் பொதுவாக யோவான் இந்த வார்த்தைகளை அறிவிக்கிறார். ஏனென்றால் அவர் அங்கே சொல்லுகிற பொழுது இந்த அவங்க பாவங்களெல்லாம் அவர் சுட்டி காட்டி அவங்கள ரொம்ப கடினமாக பேசுகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படிலாம் சொல்லி திட்டுவார் அந்த இடத்துல. ஸோ 2 ஜனங்களுக்கும் பொதுவாக சொல்கிறாரு. அப்போது மனம் திரும்பினவங்களுக்கு ஒரு ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் ஞானஸ்தானம், மனம் திரும்பாதவங்களுக்கு அக்னி ஞானஸ்தானம். அதை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் என்றால், அதுக்கு அடுத்த வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டரிப்பார் என்றார். அப்போ 2, ஒன்று கோதுமை, ஒன்று பதர். அப்போ பதருங்கிறது எங்கன்னா அக்னி கடலில் போடுறது, அதாவது அவங்களுக்கு நியாய தீர்ப்பு அதை கூறுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. சரி, இதற்கு ஆதாரமாக நம்ம இன்னொரு வசனத்தை கூட பார்க்கும் பொழுது இதை இயேசு இங்கே சொல்லுகிறது பார்க்குறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலும், அன்றியும் அவர் அவருடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அதே சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் அங்கே சொன்னது தான் இங்கே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே அக்னி ஞானஸ்தானத்தை பற்றி சொல்லலை, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம். ஏன்? இது சீஷர்களுக்கு சொன்னது, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொன்னது, சீஷர்களுக்கு. அதனால் இங்கே அதை பற்றி சொல்லலை. அங்கே யோவான் 2 பேருக்கும் பொதுவாக சொன்னார். அதனால் 2 ஞானஸ்தானத்தையும் சொன்னார், அக்னி ஞானஸ்தானம், பரிசுத்தாவின் ஞானஸ்தானம். இங்கே சொல்லும் பொழுது, சீசர்கள் சொல்லும்போது ஒன்லி பரிசுத்தாவினே நீங்கள் ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்று தான் சொல்லப்படுது. அதே வசனத்தை கோட் பண்ணுறாரு. யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தாரு, நீங்களோ சில நாளைக்குள்ளே பரிசுத்தாவினே ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள் என்று. அன்பானவர்களே, இன்றைக்கி நம்ம அறிகிற வேண்டியது இந்த அக்னி ஞானஸ்தானம், அக்னி அபிஷேகம், இது எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு தெரில, தெரியாமல் பயன்படுத்துகிறாங்களா எனக்கு தெரில. ஆனால் உண்மையிலே வேதத்தை பார்க்கும் பொழுது அது சொல்லப்பட்டிருக்கிறது பதறனுக்கு, அவங்கள சுட்டரிக்கிறதுக்கு தான் அந்த காரியத்தை வேதம் அழகாக சொல்லுகிறது. நமக்கு பார்க்குறோம். நம்ம உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் மட்டும்தான். அந்த ஞானஸ்தானத்தை தான் அப்போஸ்தலர் 1:4 நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்றைக்கு சில இடங்களில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லுகிறதை பார்ப்போம். மீட்டிங்லெல்லாம் சொல்லுவாங்க, அக்னி 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 இறங்கட்டும். என்ன அக்னின்னு தெரில. அதனால் இனி இதை வார்த்தைகளை கேட்குறவர்கள் கொஞ்சம் நீங்கள் வேதத்தை நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள், கவனமாக இருங்கள். ஒருவேளை நீங்கள் இதை ஜெபத்திலே ஏதோ சொல்லுகிறவர்களாக இருந்தால் கொஞ்சம் இனி கவனமாக இருந்து நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து ஆவியானவருடைய துணையோடு நீங்கள் அதை புரிந்து கொண்டு மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை கவனமாக பயன்படுத்தும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸோ அதனால் இன்றைக்கி நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் பரிசுத்தாவினாலே ஞானஸ்தானம் பண்ணியிருக்கிறார். அதை நினைத்து நாம் சந்தோஷமாக இருப்போம். இந்த சத்தியத்தை அநேகருக்கு நாம் சொல்லுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.